சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் சூழ்ச்சி வெல்லாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்ற அவர் அதிமுக கூட்டணி மத நல்லிணக்கத்திற்கு எதிரான கூட்டணி என விமர்சித்தார். சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது ஒழிக்கணும்னு இந்த பாசிஸ்டுகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரி நேற்று டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 98 லட்சம் மக்களுடைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. குறிப்பா சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு, பாசிச அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியை நாம சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சொல்ல முடியாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஸுக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக அது மாறிட்டு இருக்கு. மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான பாசிஸ்டுகள் அடிமைகளுடைய அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் முறியடிச்சு காட்டுவாங்க.